ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால சரியாக வீடியோ போட முடியல. இந்த ஒர்க் ப்ரெஷர், ஹெல்த் இஷ்யூஸ், அதனால கொஞ்சம் இப்போ கூட முடியாமல் தான் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் பரவாயில்ல, முன்னே விட கொஞ்சம் பரவாயில்ல. நான் ஃப்ரீயாக இருந்து அதனால சரி கொஞ்சம் டைம் ஒரு வீடியோ போடலாம், ஒரு சப்ஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். எனக்கு ஆல்ரெடி டைம் கிடைக்கல. ஆக்சுவலி ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும், முடியல. அதனால் கொஞ்சம் சரி இன்றைக்கி ஒர்க்கு ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் பேசுகிறதுக்கு டைம் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸு நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நம்ம ஃபேமிலி கூட எங்கன்னா வெளியே போகிறோம், நம்ம பசங்க கூட்டிகிட்டு எங்கன்னா ஒன் டைம்ஸ் போகிறோன்னா ஜாலியாக பசங்க பிடிச்ச மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணுறோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆளுக்கு டிஷ் ஆர்டர் பண்ணிடுறோம். சாப்பாடு வந்து வெரைட்டியாக ஆர்டர் பண்ணிடுறோம். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டிஷ் ஆர்டர் பண்ணிடுறோம். பில்லு பார்த்தா 2000 3000 வருது. சம்டைம் குறைச்சா சாப்பிட்டானா 1500 ஒரு 1 ஹவரில் அது டின்னர் லஞ்சு முடிஞ்சிடும். ஆனால் இது ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் தான். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் தைச்சா கூட இதில் எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. இது நாங்கள் லைனிங் கட்டிங் பண்ணணும், மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு இன்னொன்று கட்டிங் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து மிஷினுக்கு போயிட்டு ஸ்டிச்சிங் வேலைக்கு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு ஹுக் கட்டணும், அயன் பண்ணணும். இதில் டோட்டல் ப்ரொசீஜர் முடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் இருந்தாலும் நாங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சோன்னா அப்போ கூட 2 ஹவர் 1 ஹவருக்கு சிம்பிள் ப்ளவுஸ் இருந்தால் 2/2 இருந்தாலும் 1 ஹவரில் 1.5 மணி நேரம் முடிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி லைனிங் போட்டு தைச்சோன்னா எப்படி மினிமம் 2 ஹவர்ஸ் ஆகும். அந்த 2 ஹவர்ஸில் நம்ம உடம்பு பெண்ட் ஆகிடுது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. அப்போ எவ்வளோ கிடைக்குது ஒரு ப்ளவுஸ் தைச்சோன்னா? ஸ்டிச்சிங் சார்ஜ் ஒன்லி 350. அந்த 350 கொடுக்கும்போதே எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ அழுகுறாங்க, எவ்வளோ கெஞ்சுறாங்க, பார்கெனிங் பண்ணுறாங்க. கம்மி பண்ணு, குறைச்சி கொடுங்க சிஸ்டர், குறைச்சி கொடுங்க. நான் உங்ககிட்ட தானே வரேன், நான் உனக்கு ரெகுலர் கஸ்டமர் தானே, ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணுறீங்க? ரேட் கம்மி பண்ணுங்க. 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா இதெல்லாம் கம்மி பண்ணால் நம்மளுக்கு என்ன லாபம் வரும்? நான் என்ன அந்த சாப்பாடுக்கு எக்ஸாம்பிள் வச்சேன்னா, நீங்கள் 1 ஹவருக்குள்ளே டின்னர் ஆர் லஞ்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருவீங்க. அது 2000 ரூபாய்க்கு இருந்தாலும் சரி, 1500 ரூபாய்க்கு இருந்தாலும் சரி, இல்லை 1000 ரூபாய்க்கு இருந்தாலும் சரி, நீங்கள் 1 ஹவருக்குள்ளே அந்த ஃபுல் டேபிள் காலி பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த சாப்பாடு உனக்கு 24 ஹவர்ஸ் கூட வயிற்றுல நிற்காது. அங்கே நீங்கள் கண்ணை மூடிட்டு காசு கொடுக்குறீங்க. பட் இந்த ஒரு ஜாக்கெட்டு 3 வருஷம் கூட நீங்கள் போடலாம், 5 வருஷம் கூட போடலாம். நீங்கள் சேஃபாக போட்டானா 10 வருஷம் கூட போடலாம். உங்கள் உடம்பு ஏறாமல் இருந்தானா அது 10 வருஷம் கூட நீங்கள் போடலாம். உங்கள் துணிக்கு நீங்கள் எவ்வளோ பார்கெனிங் பண்ணுறீங்க? இதில் என்ன லாபம் வரும் நம்மளுக்கு? உங்கள் துணிக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. அது டெய்லர் கடைக்கு மட்டும்தான். இதே துணி உனக்கு துணி கடையில் இருக்கும்போதே இதே சாரி உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அங்கே நீங்கள் பில்லு பார்க்காம நீங்கள் இதை வாங்கியிருப்பீங்க. ஏன்னா இந்த கலர் உனக்கு பிடிக்குது, இந்த கிளாத் உனக்கு பிடிக்குது, இந்த சாரி உனக்கு பிடிக்குது. அங்கே பார்த்து வாங்கியிருப்பீங்க. ஐயோ இதுதான் நல்லா இருக்கு, இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அது தச்சு முடிச்ச பிறகு நான் கொடுத்தேன்னா சிம்பிளாக தானே இருக்குது. இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன சொன்னீங்க அதான் செஞ்சுருக்கோம். செஞ்ச வேலைக்கு நீங்கள் காசு கொடுக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுவேன்? நம்ம எதுக்கு கடைக்கு வரோம்? நம்மளுக்கும் ஃபேமிலி இருக்குது, நம்மளும் நல்லா சாப்பிடக்கூடாதா? அந்த நீங்கள் உட்கார டேபிள் நாங்களும் ஒரு நாள் உட்காரக்கூடாதா? அந்த லஞ்ச் டேபிள், அந்த டின்னர் டேபிள் நம்மளுக்கு இருக்கக்கூடாதா? நீங்கள் இருக்கப்பட்டவங்கள 2000 ரூபாய் சாப்பிட்லாம், 1500 ரூபாய் சாப்பிட்லாம், 5000 ரூபாய் கூட சாப்பிட்லாம். எங்களுக்கும் ஆசை இருக்கும் ஒரு நாள் லீவ் கிடச்சானா ஃபேமிலியோட போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட நமக்கு சந்தோஷம். அதுவும் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, வீட்டில் கூட கஞ்சி ஏதோ சாதா சாப்பாடு இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்கிறது கஷ்டம். அந்த லீவில் வந்து நாங்கள் 4 பேர் வந்து ஒன்றா கும்பலாக சாப்பிட்டானா அதுவே நம்மளுக்கு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அந்த வாய்ப்பை நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது எதனால? இந்த வேலைனால. நாங்கள் எதுக்கு ஃபேமிலி அவாய்ட் பண்ணிட்டு கடைக்கு வர யாருனால? உங்களுக்காக தான். அதுவே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஆனால் 50 ரூபாய்க்காக எவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம சொன்னானா எவ்வளோ சொல்லலாம். நீங்கள் இஷ்டத்துக்கே சொல்லிடுவீங்க, இது வேணும் அது வேணும், இது வை அது வை, இது தை அது தை, இது மாடல் வை, எல்லாத்தையும் ஒரு செகண்டில் சொல்லிட்டு போயிடுவீங்க. அந்த ஒரு செகண்ட் வேலை நம்ம செய்யறதுக்கு எவ்வளோ நேரம், நம்மளுக்கு எவ்வளோ உடம்பு வலிக்கும், எவ்வளோ டைம் ஆகுது, அவ்வளோ வேலை கூடும், அவ்வளோ வலியும் கூடுது. அது மட்டும் நம்மளுக்கு தான் தெரியும். எல்லா டெய்லருக்கு புரியும். அது நான் வந்து தப்பாக பேசியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் ரைட்டாக சொல்கிறேன்னா ராங்காக சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறது எக்ரி இருக்கீங்களா இல்லை? ஆக்சுவலி எனக்கும் லாங்குவேஜ் ப்ராப்ளம். என்னோடய பாஷை உனக்கு புரியுதா இல்லை? ஏதோ ஒரு குறையா ததாக் புதாக் பேசுகிறேன், அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்கள். புரிஞ்சால் போதும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் வந்து இந்த இஷ்யூஸ் பற்றி நானும் 2002 இந்த கடையை நடத்துகிறேன். யாருக்கிட்டே இந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து நம்மளால முடியல. மற்ற கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் போடுறாங்க, வருஷம் சம்பளம் ஏற்றுறாங்க. நம்ம கடை வச்சுருக்கோம், நம்மளுக்கு ஒரு 50 ரூபாய் ஒரு 10 ரூபாய் வருஷத்துக்கு ஏறக்கூடாதா? நம்ம எங்கே தான் நம்மளுக்கு யார் ஓனர்? நீங்கள் தான் ஓனர். நீங்கள் தான் எங்களுக்கு 10 ரூபாய் போட்டு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு துணியில் 50 ரூபாய் 100 ரூபாய் 200 ரூபாய் குறைச்சிட்டே பேசினா நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்கே போட்டு நம்ம எங்கே போய் சம்பாதிக்குது? எல்லாத்துக்கும் எங்கே நிற்கிறோம்? இதுக்காக காசு வாங்கிட்டு வெளிநாட்டு போக முடியுமா? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நான் தப்பாக சொல்கிறேன்னா இல்லை ரைட் சொல்கிறேன்னா?
இது ஒரு லேடிஸ் தான், ஒரு லேடிஸ்க்கே கஷ்டம் புரியும். நான் வந்து மேல் ஃபீமேல் வச்சு பேசலை. ஆக்சுவலி சாதாரண ஒரு லேடிஸ் பற்றி தான். உங்கள் துணிக்கு நான் தைச்சேன், எனக்கு அந்த ரேட்டு கொடுத்தா சந்தோஷமாக கொடுத்தானா, நானும் ஒரு நாள் எனக்கும் ஆசை இருக்குது, ஒரு நாள் லீவ் போட்டு என் ஃபேமிலி கூட நான் ஹோட்டலுக்கே போக முடியல தான், எனக்கு டைம் ஆகும். அந்த டைமில் வந்து 2 ஜாக்கெட் தைப்பேன் நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு நாள் லீவ் போட்டு எங்கள் ஃபேமிலி கூட 4 பேர் உட்காந்துட்டு சாப்பிட்டோன்னா அது அந்த வாய்ப்பு கொடுத்தா போதும். எனக்கே நானே சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. சண்டே கூட என்னால் வீட்டில் இருக்க முடியல. சண்டேயோ கடை திறக்கிறேன், வருஷம் ஃபுல்லாக கடை திறக்கிறேன். எப்போ தான் நீங்களா லீவ் எடுக்கிறீங்க, அன்றைக்கும் நான் வீட்டில் வேலையில் இருக்கேன். தீபாவளி, பொங்கல், மேரேஜ் டைம், வெட்டிங் டைம், கல்யாண நாளுக்கு, எல்லா ஸ்பெஷல் நாளுக்கு நான் வந்து நைட்டு தங்கிட்டு கூட வேலை செய்கிறேன். நைட்டு பகல் லீவ் போடாமல் சில டைம் குளிக்கிறதுக்கு கூட டைம் கிடைக்குதா, சாப்பாடு செய்யலைன்னா கூட நம்ம வந்து பட்னியாக இந்த வேலை செய்ய வேண்டியிருக்கேன். அசால்ட்டாக 50 ரூபா சொல்லிட்டு போயிடுங்க, 100 ரூபா அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுங்க. வெறும் 100 ரூபா தானே, வெறும் 50 ரூபா தானே. அந்த 150க்கு தான் எதிர்பார்த்துட்டு நாங்களாம் 4 வேலை ஒதுங்கிட்டு இந்த கடையில் நிற்கிறோம், பசி அடிக்கடி நிற்கிறோம். சில டைம் பசங்களுக்கு நம்ம பசங்களுக்கே உடம்பு முடியாமல் இருக்கும், பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது. பிள்ளைங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னா அங்கே ஒரு தாய் இருக்கணும். அப்போ கூட நான் அவாய்ட் பண்ணிட்டேன். எங்கள் பசங்களுக்கு கடையில் வர இந்த ஜாக்கெட் தைச்சா எனக்கு காசு வரும், அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், பசங்க கவனிப்பேன். அந்த பசங்களுக்கே சில டைம் வந்து மாத்திரை மருந்தை வாங்கி கொடுக்குறேன், பக்கத்தில் உட்கார முடியல என்னால். நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க 150 தானே கம்மி பண்ண சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு ஈஸி. இந்த இடத்துக்கு வந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸு, சும்மா உட்காந்தாலே நம்மளுக்கு முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது. அதுக்கே ஊந்து 4 பேர் கவனிக்கிறாங்க, நம்மளுக்கு யாருமே இல்லை கவனிக்கிறதுக்கு. நம்மளே 4 பேர் கடையிலும் கவனிக்கணும், 4 பேர் வீட்டில் நம்மளே கவனிக்கணும். ஆனால் நம்மளுக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் 100 ரூபா 50 ரூபாய்க்கு அப்படி பார்கெனிங் பேசுகிறீங்க. எக்ஸ்ட்ரா நம்ம சம்பாதிச்ச காசு நம்மளுக்கு கொடுத்தானா நாங்கள் சந்தோஷமாக போவோம். நம்ம வீட்டில் கடையிலேருந்து சந்தோஷமாக போனால் தான் வீட்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். வீட்டிலேருந்து சந்தோஷமாக வந்தால் தான் நான் கடையில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். புரிஞ்சுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸு. வீடியோ கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எதனா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள், புரிஞ்சுப்பீங்க. எல்லோரும் என்னை சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு பிடிச்சிருந்தாலும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக டைம் கிடச்சா நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு சந்திக்கலாம். பாய்.